பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மத். நம்ம உடம்புல எங்கேயாவது பிம்பிள்ஸ் இருந்தாலோ, இல்ல உடம்புல எங்கேயாவது உள்காயம் இருந்தாலோ, இல்ல உடம்புல எங்கேயாவது காயம் இருந்தாலோ, இது போகிறதுக்காக நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் நமக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த துவா சஹீஹ் புகாரில ஹதீஸ் நம்பர் 3521ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த துவா என்னன்னா, பிஸ்மில்லாஹி துர்பத்தி அருதினா பிருக்கத்தி பாதினா லி யூசுஃபா சகீமுனா பீதினி ரப்பினா. இந்த துவாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, நம்மளுடைய எச்சில் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த துவாவை சொல்லிட்டு நம்ம டஸ்ட் ஆஃப் லேண்ட் மண்ணையை எங்கேயாவது தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்லயோ நம்ம உடம்புலயோ எங்க இருக்கோ இதை சொல்லிட்டு வரப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த இடம் சீக்கிரமா கியூர் ஆகும். நம்ம சம்டைம்ஸ் நம்ம மைண்ட் நினைக்கும் எப்படி இந்த ஒரு சின்ன துவாவில் எப்படி கியூர் ஆகும். நமக்கு சில டைம்ஸ் இந்த துவாவை யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி செய்யறது சம்டைம்ஸ் ஆக்வர்டா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னைக்கு ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல முழுசா கான்ஃபிடென்ட்டாக நம்ம இருப்போமோ அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். நம்ம எவ்வளவோ பிம்பிள்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணியிருப்போம், எவ்வளவோ பெயின் கில்லர் டேப்லெட் யூஸ் பண்ணியிருப்போம். சில பேருக்கு பிம்பிள்ஸ் போயிருக்காது, சில பேருக்கு பெயின் அந்த போயிருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த துவாவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீமையோ அந்த டேப்லெட்டும் சாப்பிட்டு வரப்போ நமக்கு இன்ஷால்லா கண்டிப்பாக கியூர் ஆகும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ கடைக்கு போய் ஒரு பிம்பிள்ஸ் க்ரீம் வாங்குறோம், ஒரு டேப்லெட் வாங்குறோம்னா அதை திருப்பி பார்த்து டிஸ்கிரிப்ஷனை முழுசா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாட்டிஸ்ஃபையா இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஏன் தெரியுமா, நமக்கு அது மேலே நம்பிக்கை வரும். நம்பிக்கை வச்சு யூஸ் பண்ற பின்னாவும் அது போகுதோ இல்லையோ நமக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் தெரியுமா. அந்த சேம் ஃபீலிங் என்னைக்கு நான் ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நம்பிக்கை வைப்போம்னோ அது கண்டிப்பா எனக்கு கியூர் ஆகும். நான் ஏன் தெரியுமா ஒரு கான்ஃபிடண்டா சொல்றேன், நம்ம ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க லைஃப் டைம்ல என்னென்ன ஹதீஸ் சொல்லியிருக்காங்களோ அது முழுமையான முறையில் உண்மையான விஷயம். அந்த உண்மையான விஷயத்தை மேலே என்னைக்கு நம்ம நம்பிக்கை வைப்போமோ நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு உலகத்தில் வாழ்றப்போ அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம லைஃப்ல காணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். லெட்ஸ் ஃபாலோ த சுன்னா கெட்ஸ் ரிவார்ட்ஸ் ஃப்ரம் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.